மனிதனின் கண்ணில் பல் வளருமா? கேட்கவே விந்தையாக உள்ளதா? பீகாரில் இது போன்ற ஒரு நிகழ்வுதான் நடந்துள்ளது. 42 வயதான நபர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் இத்தகைய பிரச்சனையுடன் பாட்னாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு வந்தார். அக்டோபரில் மேல் பல்லில் இருந்து ரத்தம் வந்தபோது இந்த பிரச்சனை தொடங்கியது. முதலில் உள்ளூர் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றோம். எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் மார்ச் மாதத்தில் முகத்தில் கட்டி போன்ற ஒன்றை உணர ஆரம்பித்தேன். அதனால் பார்வை மங்கலானது. தலையின் வலது பக்கத்தில் அடிக்கடி வலித்தது. மயக்கம், சோர்வு என எப்போதும் தூங்க வேண்டும் என்றே தோன்றியது. மருத்துவரை மீண்டும் அணுகினோம். சிகிச்சைக்காக பாட்னா செல்லுமாறு அறிவுறுத்தினார். ஜூன் மாதத்தில் நாங்கள் IGIMS உள்ள பல் மருத்துவ பிரிவுக்கு சென்றோம். இவருக்கு மேக்ஸிலோஃபேஷியல் எனப்படும் வாய் மற்றும் முக எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பிரியங்கர் சிங் மற்றும் கதிரியக்க நிபுணர் நிம்மி சிங் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். இவரின் கண்ணில் பல் எப்படி வளர்ந்தது என அவர்கள் விளக்கினர். நம் உடலில் சில கூறுகள் அவை வளர வேண்டிய இடத்தை தவிர வேறு இடங்களில் சில சமயம் வளரக்கூடும். ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது அல்லது முகம் உருவாகும் காலத்தில் பற்களை உருவாக்குவதற்கு பொறுப்பான செல்கள் சில நேரங்களில் இடம்பெயர்ந்து தவறான இடத்தில் உயிர் வாழக்கூடும். இங்கே அதுதான் நடந்தது. பல் உருவாக்கும் செல்கள் தாடைக்கு பதிலாக ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டில் வளர்ந்தன. மேலும் காலப்போக்கில் அவை ஒரு பல்லை உருவாக்கின. இது ஒரு வளர்ச்சி குறைபாடு. கரு வளரும் போது பற்களின் அமைப்பும் உடலின் பிற பாகங்களுடன் சேர்ந்து வளர தொடங்குகிறது. சில நேரங்களில் பல் தவறான இடத்தில் வளரலாம். முதலில் நாங்கள் ஆர்த்தோஃபோன்டோமோகிராம் சோதனை செய்தோம். பின்னர் CBCT ஸ்கேன் செய்தோம். இது 3D படத்தை வழங்குகிறது. குறிப்பாக CBCT தலை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான மேக்ஸிலோஃபேஷியல் பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மனித மண்டை ஓட்டில் கண் அமைந்துள்ள எலும்பு செல் ஆர்பிட் என்றும் ஆர்பிட்டின் கீழ்ப்பகுதி ஃப்ளோர் ஆஃப் தி ஆர்பிட் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நபரின் ஃப்ளோர் ஆஃப் தி ஆர்பிட்டில் பல்லின் வேர்கள் இருந்தது மேற்கூறிய சோதனையின் மூலம் தெரிய வந்தது. பல்லின் வேர்கள் ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட் வழியாக ஊடுருவியது. இது மேக்ஸிலரி சைனஸில் பல் உருவாக வழிவகுத்தது. எனவே பல்லின் வேர்கள் ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டில் இருந்தபோது மேல் பகுதி சைனஸ் எனப்படும் முக எலும்பின் மேல் பகுதிக்குள் நுழைந்தது. பல் இயல்பான இடத்தில் உருவாகாததால் அதை அந்நிய பொருளாக உடல் கருதியது. தன்னை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு அமைப்பு பல்லை சுற்றி கட்டியை உருவாக்கியது. இந்த கட்டி இறுதியில் மேக்ஸிலரி சைனஸ் முழுவதும் பரவியது. இதனால் முகம் வீங்கியது. அது மட்டுமின்றி மேல் தாடையில் எலும்பு இழப்பு ஏற்படவும் காரணமானது. கண்ணின் ஃப்ளோர் ஆஃப் தி ஆர்பிட்டில், அதாவது பல நரம்புகள் வெளிப்படும் இடத்தில் பல் உருவானதால் இது கடினமான அறுவை சிகிச்சையாக இருந்தது என மருத்துவர்கள் கூறினர். ஆரம்பத்தில் முகத்தை ஒரு புத்தகம் போல திறந்து அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டோம். ஆனால் பின்னர் நாங்கள் வாய் வழியாக அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தோம். மேக்ஸிலரி சைனஸில் உள்ள கட்டி மிக பெரிதாக வளர்ந்து சைனஸ் வால் உடன் இறுக்கமாக ஒட்டி இருந்தது. அதை மிகுந்த கவனத்துடன் அகற்றினோம். பல்லின் வேரை ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டில் இருந்து அகற்றுவது மிகவும் சவாலானது. ஏனெனில் சிறிய தவறு கூட நோயாளியின் கண் சேதமடைய காரணமாகிவிடும். ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டின் அமைப்பு பாதிக்கப்பட்டால் கண் கீழே சரியும் அபாயமும் இருந்தது. அதனால் அறுவை சிகிச்சையின் போது ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டில் உடைந்த சிறிய எலும்புகளை சைனஸை திறக்கும் போது அகற்றிய எலும்பு துண்டுகளை பயன்படுத்தி மீண்டும் சரி செய்தோம். கோரை மற்றும் கடைவாய் பற்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு முன் கடைவாய் பல் அளவுக்கு அந்த பல் இருந்தது. இது ஒரு எக்டோபிக் பல், அதாவது இது அதன் இயல்பான இடத்தில் இல்லாமல் அசாதாரண இடத்தில் வளர்ந்தது. இது போன்ற நிகழ்வுகள் இயல்பானவையா? மேலும் மனிதர்களின் கண்ணில் மீண்டும் பல் வளரும் வாய்ப்புள்ளதா? இந்தியாவில் இது போன்ற 2 அல்லது 3 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன. 2020ஆம் ஆண்டில் சென்னையில் உள்ள பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் SM பாலாஜி இதே போன்ற அறுவை சிகிச்சையை செய்தார். எங்கள் நோயாளி ஏற்கனவே முழுமையான பற்கள் அடங்கிய பல் தொகுப்பை கொண்டிருந்தார். எனவே இது ஒரு சூப்பர் நியூமரரி பல், அதாவது இயல்பான தொகுப்பை தாண்டி உருவான கூடுதல் பல். இவை பொதுவாக தாடைக்கு அருகில் காணப்படும். ஆனால் இவ்வளவு முக்கியமான பகுதியில் எக்டோபிக் சூப்பர் நியூமரரி பல் உருவாகுவது மிகவும் அரிதானது. மீண்டும் இது போன்று நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நாங்கள் நோயாளியை நெருக்கமாக கண்காணித்து வருகிறோம். கட்டி மிகுந்த கவனத்துடன் அகற்றப்பட்டது. ஆனாலும் சில பகுதிகள் அப்படியே இருக்கலாம் என்று கருதினோம். எனவே மேக்ஸிலரி சைனஸை காயப்படுத்தினோம். எதிர்காலத்தில் தொற்று நோயை தடுக்க எஞ்சியிருக்கும் திசுக்களை எரித்துவிட்டோம். என் மனைவி மிகவும் கவலைப்பட்டு நிறைய அழுதாள். இது கிராமவாசிகளுக்கு தெரிந்ததும் எனக்கு பலரும் அழைத்து பேசினர். அனைவரின் ஆசீர்வாதத்தால் குணமடைந்து விட்டேன். இப்போது நன்றாக இருக்கிறேன். மென்மையான உணவுகளை சாப்பிடுகிறேன். முழு சிகிச்சைக்கும் சுமார் 15,000 ரூபாய் மட்டுமே செலவானது.